ஆகவே நிலம், இந்த குறிப்பாக பஞ்ச நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் அரசு ஆணைகளை, நீதிமன்ற உத்தரவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை நேரடியாக பஞ்சமே நில மீட்பு போராட்டத்தில் ஈடுபடுவது என்று இந்த மாநாட்டில் நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அனுமதி மறுக்கப்படுது. ஆனால் நேற்று தினம் கவர்னருடைய செயல்பாடு கண்டிச்சு இன்னைக்கு திமுகவினர் பல்வேறு இடங்கள்ல போராட்டம் அதுக்கு அனுமதி வழங்கப்படுது. இதை எப்படி பார்க்க வேண்டியது? இல்லை, யார் போராட்டம் நடத்தினாலும் அவர்களுக்கு அனுமதி மறுப்பது என்பது சட்டவிரோதம். அனைவருக்குமே போராடுவதற்கான உரிமையை அரசியல் சாசனம் வழங்கியிருக்கு. அதனால அனுமதி வழங்க வேண்டும். போராட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு காவல்துறைக்கு உரிமை இருக்கு. அந்த ஒழுங்குபடுத்துகிற காரியத்தை அவர்கள் செய்யலாமே தவிர போராட்டத்தை முற்றிலும் தடை செய்வது என்கிற முறையில் இருக்கக்கூடிய காவல்துறை அணுகுமுறையை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். அது சரியல்ல. இது சம்பந்தமாக மாநில முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து காவல்துறையினுடைய இத்தகைய அணுகுமுறையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்பதை நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் வற்புறுத்துவதுன்னு சொல்லி தீர்மானிச்சிருக்கோம். தொடர்ந்து இது போன்ற கூட்டணி கட்சிகளுக்கு அனைத்து கட்சிகளுக்கும் அந்த வழங்கப்படுது, அனுமதி வழங்கப்படுது, வழங்கப்படுறது மனசிக்கல்கள் இருக்கு. இந்த சூழ்நிலை எலெக்ஷன் ஒரு 1 இயர் தான் இருக்கு. இந்த டைம்ல கடுமையா அரசு விமர்சிக்கிற ஒரு டோன் நம்ம கட்சி எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? அதாவது இன்னும் 4 ஆண்டுகள்ல தேர்தல் வாக்குகளே பல்வேறு தேர்தல் வாக்கு நிலுவையில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு டோன் எடுக்க வேண்டிய சூழல் என்ன? இதுக்கு எப்படி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க? இல்லை, உழைப்பாளி மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் எப்போதுமே மாநில அரசாங்கம் மக்களுக்கு எதிராக மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் எதிர்நிலையை எடுக்கிற போது நாங்கள் எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறோம். கடுமையான நடவடிக்கை ஈடுபட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியும், வேலை நேரத்தை 8 மணி நேர வேலை நேரத்தை 12 மணி நேரமாக மாற்றுவது என்கிற ஒரு புதிய சட்டத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆட்சிக்கு வந்த சில நாட்களிலேயே அவங்க கொண்டு வந்த போது கடுமையாக நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து கடுமையான எதிர்ப்பின் விளைவாகத்தான் அந்த சட்டம் திரும்ப பெறப்பட்டது. அதே மாதிரி சாம்சங் சங்கத்தை பதிவு செய்கிற ஒரு சின்ன கோரிக்கை விஷயத்தில் 37 நாட்கள் வேலை நிறுத்தம் நடந்ததற்கு பிறகு இன்றைய தேதி வரை சங்கம் பதிவு செய்யப்படவில்லை. இதெல்லாம் அடிப்படையான உரிமைகள். தொழிற்சங்க அமைத்துக் கொள்வது என்பதும் தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய வேண்டியது தொழிலாளர் நலத்துறையினுடைய அடிப்படையான ஒரு கடமை. அவர்கள் அதை செய்யாத நிலையில் அதற்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் வலுவாக நடத்தியிருக்கிறோம். முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து ஆகவே நாங்கள் ஏதோ புதுசாக இப்போதான் மாநில அரசாங்கத்தினுடைய இந்த எதிரான போக்குகளை எல்லாம் கண்டிக்கிறோன்றதெல்லாம் கிடையாது. கடந்த 3 ஆண்டு காலமாகவே எதெல்லாம் மக்களுக்கு எதிரானது, இப்போ சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு போன்ற பல பிரச்சனைகளும் எதிர்த்து அங்கே அப்போது தான் இது பண்ணுறோம். இப்போ மட்டும் தான் புதுசாக பண்ணுறோம் இல்லை. இதற்கு பிறகும் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் சமரசத்துக்கே இடமில்லை. குறிப்பாக உழைக்கும் மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளில் மாநில அரசாங்கம் இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் கடுமையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கும். அதே நேரத்தில் மக்களுக்கு சாதகமான பல திட்டங்களை, சட்டங்களை மாநில அரசாங்கம் கொண்டு வருகிற போது அதை வரவேற்பது, அதை பாராட்டுவது என்கிற முறையில் தான் இப்போ இன்னைக்கு கூட யூசிஜியினுடைய இந்த சுற்றறிக்கையை எதிர்த்து கடுமையான ஒரு கண்டன அறிக்கையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். வரவேற்கிறோம். அதே மாதிரி மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு அனுமதி கொடுத்து ஒரு நல்ல தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பிஜேபி உட்பட அனைத்து கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வரவேற்கத்தக்க வகையில் ஒரு நல்ல தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. நாங்கள் வரவேற்க தான் செய்கிறோம். ஆகவே ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மாநில உரிமைகளை பறிக்கிற போது, மாநில அரசாங்கத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிற போது நிச்சயமாக நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழ்நாடு அரசாங்கத்தோடு இணைந்து நின்று போராடுவோம். அதே நேரத்தில் தமிழ்நாடு மக்களுடைய நலனுக்கு விரோதமான செயல்களில் அவர்கள் ஈடுபடுகிற போது மக்கள் நலன் சார்ந்து மக்கள் பக்கம் நாங்கள் இருக்கிறோம்.